ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று பிற்பகலில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் என்ற தகவலையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜய் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், காட்சிகள் பரபரப்பா நகர்றத பார்க்கிறோம். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. யார் ஆட்சியை பிடிப்பார்கள், யார் முதல்வர் ஆவார், யாருடைய ஆதரவுல தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க போகிறது என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று மதியம் 3:30 மணி அளவுல ஆளுநர் மாளிகையில சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை கடிதமாக கொடுக்க இருக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து இன்று மதியம் 1:40 மணி அளவுல ஆளுநர் அர்லேகர் சென்னை வருகிறார். சென்னை வரக்கூடிய ஆளுநரை இன்று மதியம் 3:30 மணி அளவுல தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய தலைவர்களோடு ஆளுநர் மாளிகையில சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை கொடுக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே 108 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க 11 கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில யார் ஆதரவு தருவதற்கு முன் வந்திருக்கிறார்களோ அவர்களது கடிதத்தையும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தையும் சேர்த்து ஆளுநரிடம் விஜய் காண்பித்து பெரும்பான்மையை நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், எனவே ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை கொடுங்கள் என்பது குறித்த ஆளுநரிடம் கேட்க இருக்கிறார். ஏற்கனவே மே 7ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில பதவி ஏற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக வெற்றி கழகம் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. இந்நிலையில தான் இன்று மதியம் 3:30 மணி அளவுல அரசுக்கான உரிமையை கோருவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த நிர்வாகிகளோடு ஆளுநர் அர்லேகரை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில சந்திக்க இருக்கிறார். விக்னேஷ், வீரகுமார், இதுல எந்த கட்சி விஜய்க்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான கடிதத்தை முந்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் பல கட்சிகளுக்கு கடிதம் மெயில் வழியா அனுப்பியிருந்தாங்க. அதிமுகவிட்டையும் தமிழக வெற்றி கழக சார்பில் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில இடதுசாரிகள், அதாவது சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ் 4 கட்சிகளோடு கூட்டணி வந்து அவர்களுடைய ஆதரவு தெரிவிச்சாதான் அந்த 11 என்ற நம்பர் கிடைக்கும். அப்போதுதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில கூடுதல் தொகுதிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஆதரவு தெரிவிச்சா அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு பார்வை இருக்கு. எனவே இதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகம் நகர்றாங்க. விசிக, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் இவர்களை எல்லாம் சேர்த்து ஆதரவு கோரி அதன் அடிப்படையில ஆளுநரிடம் கடிதத்தை கொடுக்க இருக்கிறாரா, இல்ல அதிமுக தரப்பிலிருந்து ஆதரவு கடிதத்தை பெற்று அந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரிடம் கொடுக்க போகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 118 என்ற எண் விஜய்கிடம் இல்லாத காரணத்தால் யாரை நாட போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிமுக தரப்பிலையும் சரி, இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ் தரப்பிலையும் சரி தொடர்ச்சியாக ஆதரவு அளிப்பது தொடர்பாக கட்சியினுடைய நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதிமுக 3 நிலைகள்ல அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்திருக்கக்கூடியதை நாம் தொடர்ந்து பதிவு செய்துட்டு வந்தோம். ஒரு பக்கம் சிபிஐ, சிபிஎம் செயற்குழு, மாநில குழு உள்ளிட்ட கூட்டத்தை நடத்துறாங்க. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோனங்கர் இன்னும் சற்று நேரத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார். பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் தான் ஆளுநர் அர்லேகரை தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சி அமைப்பு தொடர்பாக கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில இன்று மதியம் சந்திக்கிறார். விக்னேஷ், வீரகுமார், இதுல காங்கிரஸ்ல ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா தெரிகிறது. காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வெளிப்படையாவே பேசுறத நம்மளால பார்க்க முடியுது. இருப்பினும் ஒரு டிலே ஏற்படுதா? என்ன காரணம் தாமதத்துக்கு? சற்று முன்பாக தான் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக கிள்ளியூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் நிலைப்பாடு என்னவென்றால், அதிமுக கூட்டணியில பாஜக இருப்பதனால காங்கிரஸ் நம்ம முந்தி சென்று விட்டால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் கணக்கு வைக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில அமைத்து தேர்தலை சந்தித்தோம் என்றால் அப்போ நமக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கும், கூடுதலான தொகுதிகள் கிடைக்கும். இப்போதும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை விஜய் முன்னிறுத்துகிறார் என்பதை காங்கிரஸ் கணக்காக வைத்திருக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கத்துல காங்கிரசிடம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. கூடுதலாக சிபிஐ, சிபிஎம்,
விசிக உள்ளிட்ட 3 கட்சிகளில் இருக்கக்கூடிய தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து, காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 கட்சிகளினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. அதிமுக 11க்கு மேல் அதிகமாகவே சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் ஒரு கட்சி ஆதரவு கொடுத்தால் போதும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் இடதுசாரிகள் விசிக காங்கிரஸ் தரப்பிலையும் சரி, அதே போல செங்கோட்டையன் தலைமையிலான ஒரு அணி அதிமுக தரப்பிலையும் சரி தொடர்ச்சியாக பேசி வரதை நம்ம பார்க்க முடியுது. அதிமுகவுமே வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதா, அமைச்சரவையில பங்கு கேட்பதா, பங்கு கேட்க வேண்டாமா, அல்லது ஒரு வருடத்திற்கு ஆதரவு கொடுப்பதா என்பது குறித்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தனித்தனியே சந்தித்து, பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திலும் சந்தித்து பேசி வருவதை பார்க்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க யார் ஆதரவு கொடுக்க போகிறார், எந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒத்துழைக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆளுநரை தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று மதியம் சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் எந்த கட்சி ஆதரவு தெரிவிக்க போகிறது என்பது தெரிந்துவிடும். அதன் அடிப்படையில தான் அந்த கட்சியினுடைய ஆதரவு கடிதத்தையும் அந்த சட்டமன்ற குழு தலைவர் ஆதரவு கையெழுத்து இருக்கக்கூடிய கடிதத்தையும் சேர்த்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபித்த வகையில ஆளுநரிடம் ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை வழங்க இருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக வீரகுமார், இன்னும் சற்று நேரத்துல காட்சிகள் இன்னும் சுவாரஸ்யமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநரை சந்திக்கிறார். கட்சிகள் விஜய்க்கு எப்படி ஆதரவை வழங்குவது என்ற கோணத்தில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். அடுத்தடுத்து வேகமாக நடக்கிறது காய் நகர்த்தல்கள். இன்று பிற்பகலில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப் போகும் கட்சி எது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் சட்டமன்ற கட்சி தலைவராக காங்கிரசிலிருந்து ராஜேஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அடுத்தடுத்து வேகமாக நடக்கும் காய் நகர்த்தல்கள். தாவேகாவுக்கு ஆதரவு தொடர்பாக கலந்தாலோசிக்கிறது காங்கிரஸ். காங்கிரசின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ராஜேஷ் தேர்வு என்று தகவல். தாவேகாவுக்கு ஆதரவா என்பது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் நாளை முடிவு செய்கிறது என தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை திருமாவளவன் முடிவெடுப்பார் என்று தெரிவித்திருக்கிறார் ரவிக்குமார். விசிகாவின் ஆதரவையும் தாவேகா நாடி இருக்கிற சூழலில் தாவேகாவுக்கு ஆதரவா என்பது தொடர்பாக விசிகா நாளை முடிவு செய்கிறது. நாளை திருமாவளவன் முடிவெடுப்பார் என்று தெரிவித்திருக்கிறார் ரவிக்குமார். இதற்கிடையில் காங்கிரசின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து வேகமாக நடக்கிறது காய் நகர்த்தல்கள். எந்தெந்த கட்சிகள் தாவேகாவை ஆதரிக்கப் போகின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கிற சூழலில் இன்று பிற்பகலில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. தாவேகாவுக்கு யார் ஆதரவளிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக ஆதரவளிக்கப் போகிறதா, மற்றொரு பக்கம் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் என்ற இந்த பக்கம் ஆதரவு என்பது நீளப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் அனைத்து கட்சிகளுமே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றன. காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக மீண்டும் ராஜேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஒப்புதல் அளித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா குறித்த முடிவை காங்கிரஸ் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் தேர்வுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே ஒப்புதல் அளித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா குறித்த முடிவையும் காங்கிரஸ் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமிழக காங்கிரஸ் இது தொடர்பாக முடிவெடுக்கும் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரசின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா குறித்த முடிவை காங்கிரஸ் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் படுவேகமாக காய்களை நகர்த்துகிறது காங்கிரஸ். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அரசியலில் வழக்கம்தான் என்று தெரிவித்திருக்கிறார் கார்த்தி சிதம்பரம். தாவேக ஆதரவை சூசகமாக உணர்த்தி இருக்கிறார் கார்த்தி சிதம்பரம் என்பதை பார்க்கிறோம். படுவேகமாக காய்களை நகர்த்துகிறது காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்தளவில் தாவேக ஆதரவு குரல்கள் என்பது காங்கிரஸில் அதிகமாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது. தேர்தலுக்கு முன்னரும் இந்த குரல்கள் இருந்தன. இப்போது அந்த குரல்கள் வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இணைகிறார்களா ராகுல் காந்தியும் விஜயும்? இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவுக்கு வருகிறதா திமுகவின் பிரம்மாண்ட கூட்டணி என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திமுகவோடு உறவை முறித்துக் கொள்கிறதா காங்கிரஸ்? இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா குறித்த நிலைப்பாடு காங்கிரசிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவோடு கூட்டணி அமைத்து பல தேர்தல்களை சந்தித்த காங்கிரஸ் திமுகவோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக கூட்டணியில் நீடிக்கும் ஒரு கட்சி. தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. படுவேகமாக காய்களை நகர்த்துகிறது காங்கிரஸ். இந்தியா கூட்டணிக்குள்ளும் தாவேகாவை கொண்டுவர முயற்சி என்ற தகவலை பார்க்கிறோம். முகம் மாறுகிறதா இந்தியா கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகா உள்ளே வரும் பட்சத்தில் இந்தியா கூட்டணியின் முகமும் மாற வாய்ப்பிருக்கிறது. அந்த மாற்றம் நடக்கப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி என்பது பல அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதில் முதல் அதிர்வு இந்தியா கூட்டணியில் ஏற்பட போகிறதா? இந்தியா கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர முயற்சி நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற போகிறதா தாவேகா? இந்தியா கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர முயற்சிகள் நடப்பதாக தெரிகிறது. இதனால் முகம் மாறுமா இந்தியா கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாடு தழுவிய அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் இந்த கூட்டணி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற சூழலில் இந்த கூட்டணிக்குள் தாவேகா வரும் பட்சத்தில் தாவேகாவும் காங்கிரசும் இணையும் பட்சத்தில் முகம் மாறுமா இந்தியா கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ராகுலும் விஜயும் கைகோர்க்கும் பட்சத்தில் என்னென்ன அதிர்வுகள் ஏற்பட போகின்றன என்பதை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணியில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் தாவேகாவின் எழுச்சி என்பது இந்தியா கூட்டணி வரை எதிரொலிக்கிறது. இந்தியா கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர முயற்சி நடப்பதாக தெரிகிறது. இதனால் முகம் மாறுகிறதா இந்தியா கூட்டணி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா காங்கிரசின் ஆதரவை கோரி கடிதம் அளித்திருக்கிறது. காங்கிரசும் தாவேகாவின் ஆதரவு கோரிக்கையை தீவிரமாக பரிசீலிக்கிறது, வேகமாக காய்களை நகர்த்துகிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் முகமும் இதனால் மாறும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஒரு பிரத்யேக தகவலை பார்க்கிறோம்.